4-5 முறை இந்த ஹேர் டை அப்ளை பண்ணாலே போதுங்க. உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனையா இருந்தாலும் சரி, முடி கொட்டுற பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஓடியே போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டை ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுடைய முடி பிரச்சனை எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் கொடுக்குங்க. உங்களுடைய ஹேர் growth நல்லா அதிகரிச்சு கொடுக்கும். அதே மாதிரி முடி கொட்டின இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முடிகள் வர ஆரம்பிக்குங்க. முடி நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ஒரு நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சிருக்கோம். வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்ல ஒரு குளுமையான ஒரு இன்கிரிடியன்ட்டுங்க. இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி நல்லா கூல் ஆயிடும். பாடி கூலானாலே முடி கொட்டுற பிரச்சனை நின்றுடுங்க. அடுத்து நம்ம இதில் கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். ஒரு 4-5 முறை இந்த ஹேர் டை ஆயில் அப்ளை பண்ணாலே போதுங்க. உங்களுடைய முடி நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. வெள்ளை முடிகளும் கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாறி நிரந்தரமா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற வெந்தயம் முடி நல்லா ஷைனிங் ஆக்கி கொடுக்கும். ஹேர் growth நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த 2 பொருட்களோட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போறோம். அதுதான் பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி இலைங்க. இந்த ரோஸ்மெரி இலையை ஹேர் growthக்கு நம்ம பயன்படுத்துறோம். அதே டைம்ல நம்ம செய்ய போற இந்த ஹேர் டை ஆயிலுக்கு ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். இந்த ரோஸ்மெரி இலையை வச்சு நம்ம சீரம் ரெடி பண்ணி கூட நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேர் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே போயிடுங்க. இப்போ இந்த 3 பொருட்களை வச்சு நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதோட இதில் 1 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடியை பற்றி சொல்லவே வேண்டாங்க. நெல்லிக்காய் நம்மளுடைய ஹேர் growth இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஸ்கேல்ப் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இப்போ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுடைய ஹேருக்கு எவ்வளோ ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு பொருட்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 50 ml ஹேர் டை ஆயில் காய்ச்ச போறேன். அதுக்கான அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார்ல இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா கருஞ்சீரகமும் வெந்தயமும் முழுசா சேர்த்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ரோஸ்மெரி இலையும் முழுசா சேர்த்திருக்கோம். இதை நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஆயிலில் அப்சர்வ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஹேர் டை ஆயில் காய்ச்ச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு நல்லா ஹேர் டை ஆயிலில் அப்சர்வ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இரும்பு கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா அதோட அயனும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டை ஆயிலில் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் 50 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறையா பல்காக காய்ச்சி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்ம போட்ட பொருட்களோட அளவுகளை அப்படியே ரேஷியோ கரெக்டாக பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தயம், கருஞ்சீரகம், ரோஸ்மெரி, அடுத்து நெல்லிக்காய் பொடி, 4 பொருட்கள் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்டவோட ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆயில் கரெக்டாக ரெடி ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன்னா எண்ணெய் சீக்கிரமே கருத்து போயிடும். அப்போ உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்காது. நம்ம போடுற இந்த பொருட்களோட இது கிராஜுவலாக அப்படியே ஆயிலில் அப்சர்வ் ஆகணும். அதனால சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் காய்ச்சிக்கலாம். எடுத்த உடனே நுரை வர ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நுரை அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே இரும்பு கடாயில் ஒரு நாள் பூரா வச்சிருங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதில் இருக்கிற அயனும் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயனும் நம்மளுடைய ஹேர் டை ஆயிலில் அப்சர்வ் ஆகி 100% ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நுரை அடங்குது இல்லையா. இப்போ நுரை அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே கருவேப்பிலை பொடி ஒரு ஸ்பூன் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து நல்லா அரைச்சிட்டு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம காய்ச்சக்கூடிய அந்த ஹேர் டே ஆயிலுக்கு ஒரு கருமையான நிறத்தை வந்து இந்த கருவேப்பிலை பொடி கொடுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து நீங்கள் ஒரு நாள் நைட்டு பூராவோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ நாள் அந்த பாண்டில் வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. இப்போ நான் அப்படியே ஒரு நாள் பூரா வச்சு எடுத்துட்டேன். இப்போது இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் தேவையோ அந்த டைமில் வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வடிகட்டி காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வடிகட்டினோன்னா எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் தான். சைடு எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க. தலை அரிக்கிறதோ இல்லை சளி பிடிக்கிறதோ காய்ச்சல் வர்றது தலைவலி வர்றது இந்த மாதிரி எதுவுமே இந்த ஹேர் டே ஆயில்னால உங்களுக்கு வரவே வராது. இந்த திப்பியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு வந்து அதை தலையில் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் அவ்வளோ ஆயில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு ஹேர் டே ஆயிலை நீங்கள் ஒரு 4-5 முறை அப்ளை பண்ணிங்கனாலே போதுங்க. உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனையும் சரி முடி கொட்டுற பிரச்சனையும் சரி ஓடியே போயிடுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹேர் டே ஆயில் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் நைட்டே வந்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து ஒரு கவர் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து படுத்துடலாம். கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலகாணிலலாம் ஒட்டாது. இல்லை எனக்கு ரொம்ப நேரம் வைக்க பிடிக்காது அப்படின்றவங்க மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி இந்த ஹேர் டே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு மைல்டு ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தலை குளிக்கிறதுக்கு நீங்கள் ஹெர்பல் ஷாம்புக்கு பதில் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுடைய ஹேர் எல்லாம் டேமேஜ் தான் ஆகுங்க. அதனால நம்ம ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ரெகுலராக வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் செய்து பாருங்கள். ஓகேவா? நீங்கள் இந்த 2 வாட்டி செய்யும் போதே 2-3 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுடைய ஹேரில் தெரிகிற மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. வெள்ளை முடிகள் எல்லாம் அப்படி கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த ஆயிலை அப்ளை பண்ண புதுசாக வளரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருமையாக வளர ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு முடிகள் நிரந்தரமாக கருப்பாகிறதுக்கு இந்த ஒரு ஹேர் டை ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம எப்படி வந்து நார்மலாக வந்து ஒரு ஹெர்பல் ஷாம்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், அதாவது மைல்டு ஷாம்பு எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். அந்த செம்பருத்தி இலையை வந்து சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு இந்த செம்பருத்தி இலைகளை வந்து கட் பண்ணி போட்டுடுங்க. கட் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு ஜெல்லி ஃபார்மலில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ வர செம்பருத்தி பூ இலையில வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக ஒரு இலைன்றதுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஜெல்லி கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து வடிகட்டிக்கலாம். இலையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். ஒரு பவுலில் வந்து நீங்கள் வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஹேரில் இந்த ஆயில் அப்ளை பண்ணிடுவீங்க இல்லையா, அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த லிக்விடை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் ஆறுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் என்ன கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ, ஓகேவா, எதாக இருந்தாலும் பரவாயில்ல,
அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் நம்மளுக்கு இந்த ஜெல்லி கிடச்சிருக்கு. நல்ல இலையாக இருந்துச்சுன்னா, நல்ல ஊட்டச்சத்து இருக்கிற இலையாக இருந்துச்சுன்னா, நல்ல ஜெல்லி ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ இலை வந்து நல்லா ஜெல்லியாக கிடைக்கும். இதில் நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த மைல்டு ஷாம்பை வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி மைல்டு ஷாம்பை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரெகுலராக ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% முடி பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.